அனைவருக்கும் வணக்கம். என்ன மீறி உன்னால இங்க வாழ்ந்துட முடியுமா? பார்த்துடலாம். சின்ன சின்ன சிறைகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. அது ஒரு சிறிய கிராமம். ஊர் திருவிழா நேரம். இரவு நேரத்தில் ஒவ்வொரு தெருவாக தேர் வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு வீட்டினுடைய தலைவன் தன் நண்பனோடு கைபேசியில் பேசிக்கொண்டே வாசல் வரை வந்து விடுகிறார். அவன் அப்படியா சொன்னான்? அவனை சாவடிச்சிருவேன் என்று அவர் பேசி முடிக்கவும் அந்த இடத்தை அந்த பகுதியினுடைய ரவுடி கடந்து செல்லவும் சரியாக இருந்தது. தன்னைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் என்று நினைத்து கொண்ட அந்த ரவுடி எகிரி அவருடைய கன்னத்தில் பளிச்சென்று அறைந்து விடுகிறார். இந்த காட்சியை அந்த வீட்டினுடைய பையன் ஒரு அறையிலிருந்து மறு அறைக்கு கடந்து செல்லும் போது பார்த்துவிட, எங்க அப்பா மேலேயே கை வச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடி வந்து அந்த ரவுடி மேல பாய்ந்து அவனை சின்ன பிணமா அடிச்சு நொறுக்கிடுறான். அதுக்குள்ள ஊரே கூடி விடுகிறது. தேரும் அருகில் வந்து விடுகிறது. அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிறாரு. ஏண்டா இவ்வளவு கோவப்படுற? அவன் தான் படிக்காதவன், அவன் தான் அப்படி பேசுறான், அப்படிதான் நடந்துக்கிறான்னா, நீ ஏண்டா இப்படி பண்றன்னு அவர் அடிச்சுக்கிறார். இந்த கோவத்தை குறைன்னு சொன்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே அவன் இந்த ரவுடி மெதுவா ஏந்திருச்சு, இந்த இடத்துல என்னால் வாழ்ந்துட முடியுமா? பார்த்துடலாம் என்று சொல்லிவிட்டு கடந்து போகிறான். வேதனையும் புழுக்கமுமாய் வீட்டிற்குள் நுழைகிறது அந்த குடும்பம். ஒரு 3 நாள் கழித்து பள்ளிக்கு செல்கின்ற அந்த பையனுடைய தங்கை நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. அவளுடைய தோழிகள், அவளுடைய சக நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்களோட தான் வந்தா, வீட்டுக்கு வந்திருப்பால இந்நேரம். இதுதான் பதிலாக இருக்கிறது. ஆசிரியர்கள் கிட்ட, பள்ளிக்கூடத்துல எல்லார்கிட்டையும், போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் அவங்க கேட்கல, மற்ற எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, பொண்ணை காணும். ஊரே கூடி விடுகிறது. அவங்கவுங்க வீட்டு வாசல்ல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களும் தெருவில் வந்து நிற்கிறாங்க. பொண்ணை காண எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொண்ணை காணும். 11 மணி ஆகிறது. அந்த பொண்ணு அப்படியே மெதுவா அந்த இருட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிறான், இப்படியா வளர்ப்பாங்க பொண்ணை என்று ஆரம்பித்த இந்த ஊர் உலையினுடைய வாயில் சிக்கிக்கொண்ட அந்த பெண் கண்ணீரோடு ஓடி வரா. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிற, அப்பா நான் ஒரு தப்பு கூட செய்யலப்பா, என்ன 2 பேர் அப்படியே பிடிச்சிட்டு போய் ஒரு கார்ல உட்கார வச்சுட்டாங்கப்பா, எனக்கு அந்த காரை திறக்க கூட தெரியலப்பா, நான் எவ்வளோ போராடினேன்ப்பா, 11 மணிக்கு வந்து கதவு திறந்து விட்டாங்கப்பா, நான் ஓடி வரேன்ப்பா. உங்க அப்பா கட்டி அணைத்து கொள்கிறார். இந்த பையனால இன்னும் நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ தெரியலையே, ஏன் தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சோன்னு வேதனையோடு அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போறாரு. மறுநாள் காலை பால் வாங்கறதுக்காக வெளியில வர்றாரு. என்னப்பா, உன் பொண்ணு வயசுக்கு வந்ததுமே ஆளை தேடிக்கிறதுக்கு தொடங்கிடுச்சு போல இருக்கு என்று அந்த பால்காரர் சொல்ல, வெட்கத்தோடும் வேதனையோடும் உண்மை புரியாமல் இந்த ஜனங்க இப்படி பேசுறாங்களே என்று எண்ணிக்கொண்டே பால் வாங்காமல் வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்து அவர் கதறி அழுததை அவருடைய அப்பா பார்த்துட்டு, இருப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி வெளியில வராரு. வெளியில வந்து, என்னப்பா பால்காரரே இப்படி பேசலாமா? எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? என்ன தெரியும், இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு உட்காந்து இருந்தீங்க, இப்போதானே எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வருது என்று அவர் பேச, நொந்து போனவராய் அந்த வயது முதிர்விலும் இந்த வார்த்தையை நம்ம கேட்கணுமான்னு சொல்லிட்டு நொந்து போய் வீட்டுக்கு வர்றார். சாப்பிடுதோ இல்லையோ, ஆனால் அந்த குடும்பத்தால் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. அப்போ அந்த வீட்டினுடைய மூத்த பெண்ணுக்கு கடைசி செமஸ்டர் எக்ஸாம். நான் போலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, அம்மா பயப்படாத, இது கடைசி செமஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேம்மா, உன்னை நானே எடுத்துகிட்டு போய் காலேஜில் விட்டுறேன், 1 மணிக்கெல்லாம் அப்பா காலேஜ் வாசப்படியில் வந்து நிற்பேன், பயப்படாத, நீ போய் எழுதிட்டு வந்துட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்பா தந்த தைரியம், அம்மா தந்த ஊட்டம், தாத்தா பாட்டி எல்லாருடைய ஊட்டத்திலையும் அந்த பொண்ணு தேர்வு எழுதுறதுக்கு கல்லூரிக்கு போகிறார். தேர்வு முடியுது. அப்பா முன்னாடியே வந்து நின்றுடுறார். தேர்வு முடிந்து கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வெளியில வராங்க. பொண்ணு மட்டும் காணும். தேடுறாரு. அந்த கல்லூரியினுடைய ஒவ்வொரு வகுப்பறையிலையும் போய் தேடிட்டாரு, பொண்ணை காணும்.
ஆசிரியர்கள் கிட்ட கேட்கிறாரு, பேராசிரியர்கள்லாம் சொல்றாங்க, இப்பதானே அவ போனா. தோழிகள்கிட்ட கேட்குறாங்க, எங்களோட தான் அங்கிள் இருந்தா, இப்பதான் அங்கிள் போனா. இப்படி எல்லாரும் சொல்றாங்களே தவிர பொண்ணை காணும். அதே போல இந்த இரண்டாவது பெண்ணுக்கு நடந்தது போலவே 11:30க்கு அந்த தெருவில் இருட்டில் நடந்து வருகிறாள் அவருடைய மகள். சும்மா நடந்து வரல, அழுதுகிட்டே ஓடி வரா. இதை பார்த்த ஜனங்க இன்னும் 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 எவ்வளவு பேசணுமோ, வார்த்தைகளினால் அவளை நொறுக்க முடியுமோ அவ்வளவும் நொறுக்கி போடுறாங்க. வேதனையின் விளிம்பில் தள்ளப்பட்ட அவ வாசல்ல அம்மாவும் அப்பாவும் கதறி துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற காட்சியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா, இவ்வளோ உண்மையா இவ்வளோ நேர்மையா வாழ்ந்து எனக்கு இது தேவைதானான்னு அடிச்சுக்கிட்டு அழுவுற. அப்படியே வீட்டுக்குள்ள குடும்பம் வருது. இந்த காட்சியை பார்த்து நொந்து போன அந்த வீட்டினுடைய தலைவன் குடும்பத்தை கூப்பிடுறாரு. நான் நாளைக்கு அந்த ரவுடியோடைய காலில் போய் உழப்போறேன். பையன் சொல்றான், அப்பா விட, உன்னாலதான்டா எல்லாம். உன்னுடைய நிதானமின்மை, உன்னுடைய கோபம் முழுக்க இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. நீ இனிமே பேசவே பேசாது. நான் போய் அந்த ரவுடி காலில் விழுந்தாத என் குடும்பத்தை விட்டுடுன்னு சொல்றேன். இதுக்கு மேல இந்த பகுதியில் நம்மளால வாழ முடியாது. ஆசைப்பட்டு கட்டின இந்த வீட்டை நம்ம வித்துட்டு கண்காணாத இடத்துல எங்கேயாவது போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குடும்பம் மொத்தமும் ஒத்துக்கொள்கிறது. மறுநாள் இந்த வீட்டினுடைய தலைவன் இந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அப்பா அன்னைக்கு நான் உன்னை பற்றி பேசலப்பா, என்னுடைய நண்பன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதை நீ தப்பா நினச்சிக்கிட்டு, அப்பா எனக்கு புரியலையா, நீ சரியா என்று அவன் பேச, இல்லைப்பா உன்னை பேசுகிற அளவுக்கு தைரியமோ வலிமையோ எனக்கு கிடையாதுப்பா, நான் என் நண்பன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ தான் புரியாமல் என்ன, அப்போ எனக்கு புரியலன்ற, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற. இல்லைப்பா, சரிப்பா உங்ககிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியாது, மன்னிச்சுக்க, என்னை விட்டுடு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா, ரொம்ப அசிங்கமாக. நாங்களாம் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கப்பா, ஊரே எங்களை அசிங்கமாக பேசுதுப்பா, நான் என்ன பண்ணுவேன்ப்பா, என் பிள்ளையோடைய கோபத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கப்பா என்று அப்படியே காலில் விழுறாரு. ரவுடி சொல்கிறான், ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, நான் உனக்காக மன்னிச்சு விடல, உன் வீட்டிலேருந்து 2 பெருசுங்க வந்துச்சு, அதுங்க காலில் விழுந்துச்சு, அதனால தான் உன்னை நான் மன்னிக்கிறேன் தெரியுமா அப்படின்றான். பக்கென்றாகிறது. யார் வந்தா? ஆமாப்பா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்தாங்க. என்ன பேசுனாங்க? சொல்கிறேன் கேளு என்று சொல்லிவிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த ரவுடிக்கிட்ட வந்து, அப்பா நான் சாதாரணமானவன்ப்பா, உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சிறியதாக ஒரு வீட்டை கட்டி சின்னதாக பேர பிள்ளைகளோடு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இருக்கிற பெரிய சொத்தே எங்களுடைய தன்மானம் தான். அந்த மானமே இன்னைக்கு போச்சுப்பா. இந்த மானத்தை இழந்து என்னுடைய பேத்திங்க கதறி துடிக்கிற காட்சியை ஊரே அசிங்கமாக பேசுகிறத கேட்டுட்டு உயிரோடு இருக்கணுமா வேண்டான்னு முடிவு பண்ணி உன் கையால் நாங்கள் சாவறதுக்கு தயாராக வந்திருக்கோம்ப்பா. உனக்கு என்ன உயிர் வேணுமா? ஒரு உயிர் வேணுமா? என்ன எடுத்துக்கோ, இல்லை 2 உயிர் வேணுமா? எங்கள் 2 பேரையும் எடுத்துக்கோ. எனக்காகவே வாழ்ந்தவ இவ, அவ உயிரையும் எடுத்துக்கோ. என் பேர பிள்ளைங்களை மட்டும் விட்டுருப்பா, என் பிள்ளையும் அவன் பொண்டாட்டியை மட்டும் விட்டுருப்பா என்று சொல்லி கதறி அவனுடைய காலடியில் அந்த வயது முதிர்ந்தவர்கள் விடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ரவுடி சொல்கிறான், எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, நான் பிறந்த போதே ஆனாத, இந்த பாசம் பந்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிதெல்லாம் ரவுடிசம் தான். ஆனால் நீ கதற பற்றியா, அதுக்காக சொல்கிறேன், 1 மாதம் டைமு, இதை தாண்டி இந்த ஏரியா பக்கமே உங்களை நான் பார்க்கக்கூடாது போ என்று நடந்தவற்றை அப்படியே அவருடைய பையன்கிட்ட சொல்கிறோம். நன்றிப்பா என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வருகிறார். அந்த வீட்டை எவ்வளவு வேகமாக விற்றார்கள் என்றால் அவ்வளோ நஷ்டத்துக்கு அந்த வீட்டை விற்கிறாங்க. விற்றுவிட்டு பெண் பிள்ளைகளையும் பையனையும் கூட்டிட்டு வெளியில் வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா
எவ்வளவோ கனவுகளோடு இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க நாம. உன்னுடைய கோபத்தை குறைக்க முடியாததுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் தெரியுமா? கண்காணாத இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்ம போகிற பகுதி எதுன்னே நமக்கே தெரியாது. இந்த உலகத்தில் சுற்றி எவ்வளோ பேர் இருந்து கூட நாம் அனாதைகளாக இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார். இதை பார்த்துட்டு வள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினம் என்பது நெருப்போடு ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டுட்டு சொல்றாரு, இந்த நெருப்பு ஒரு இடத்துல பத்திக்குச்சுன்னா எப்படி அந்த இடம் முழுக்க அழிச்சிருமோ அது போல இந்த குடும்பமும் சினம் என்னும் நெருப்புனால அழிந்து விட்டது என்று சொல்கிறார். இங்க கெட்டவன் தான் ஜெயிக்கிறான். இந்த உலகத்தினுடைய நியதி அதுதான். என்னதான் நம்ம நேர்மையா உண்மையா நல்ல பாதையில நடந்திருந்தாலும் ஒரு சின்ன வார்த்தை, சின்ன செயல்பாடு இந்த சமூகத்தினுடைய தேவையற்ற எல்லா காரியங்களாலும் நாம் நொறுக்கப்படுவோம். கெட்டவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்றதுனால நல்லவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனாலும் தேவையற்ற சினம் நம்மை அழித்துவிடும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். அன்பு இளைஞர்களே, கோபப்படுறதுக்கு முன்னாடி நிதானமாக கோபப்படுங்க. ரௌத்திரம் பழகு என்கிறார் பாரதியார். பழகணும், ஆனால் அந்த கோபம் அந்நியனுக்குரிய கோபமாக மாறிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை மிக 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 முக்கியமானது. உங்களுடைய பெற்றோர்களை கேட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு. உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோருக்கு உங்களுடைய எதிர்காலம் தான் அவங்களுடைய கனவு. அந்த கனவை முறித்து விடாதீர்கள். கோபத்தை குறையுங்கள். இந்த உண்மை நிகழ்வை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.